சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானது. ஒரு நாளும் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாளை நாம சரியா பயன்படுத்திக்கிறோமா அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. சாதிச்சவனுக்கும் சாதிக்காமல் இருக்கிறவனுக்கும், வியாபாரத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்களுக்கும், சாதாரண ஆட்களுக்கும் 24 மணி நேரம் தான். அந்த ஒரு மணி நேரத்தையும் ஒரு மனுஷன் எப்படி பிளான் பண்ணி அதை செயல்படுத்துறான்றதை பொறுத்து வெற்றியோ தோல்வியோ இங்க தீர்மானிக்கப்படுகிறது. 1 மணி நேரம் வீணானா கூட நாம வருத்தப்படக்கூடிய மனிதர்களா நாம இல்லை. இனி அந்த நிலையை நாம் மாற்றி எழுதுவோமா? 1 மணி நேரத்தை கூட நான் இனிமேல் வீணாக்க மாட்டேன்னு சாய்ப்பா கிட்ட இன்னைக்கு நீங்க வாக்கு தத்துவமா எடுத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு மணி நேரத்தையும் நாம சரியா செயல்படுத்தினா 2 விஷயம் நல்லது நடக்கும். ஒண்ணு உடல் ஆரோக்கியம், இன்னொன்னு மன ஆரோக்கியம். நம்ம மனசு நம்ம ஏதாவது செயல்படும் போது அந்த செயல்ல மட்டும்தான் அந்த மனசு நிற்கும். நம்ம செயல்படாம தனியா இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வேற எங்கேயோ சுத்திக்கிட்டே இருக்கும். அதன் மூலமா வரக்கூடிய தோல்வி, அவமானம், மனக்கசப்பு, மனபாரம், துன்பம், இது எல்லாம். அப்போ நீங்க செயல்படக்கூடிய மனிதரா இருக்கணும்னா முதல்ல இந்த நாளை நீங்க தீர்மானிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்றதை மறக்காதீங்க. காலையில நீங்க 5 மணிக்கு வைக்க பாக்குறீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும், சில பேர் 10 மணிக்கு தூங்கலாம், ஆனா நான் மேக்சிமம் டைமிங் சொல்றேன் 11 வரைக்கும் ஒரு மணி நேரத்தையும் நான் என்னவா நான் இந்த நேரத்தை, இந்த மணி நேரத்தை நான் உருவாக்க போறேன், பயன்படுத்த போறேன். 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் அது உங்களுடைய அனுமதியின் படி எடுக்கணும். அந்த 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன செய்யணுமோ அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க தீர்மானிக்கணும். 2 மணிக்கு நீங்க சாப்பிட்றீங்க, 4 மணி வரைக்கும் ரெஸ்ட். நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப 4 மணிக்கு என்ன செய்யணுமோ அதை உடனே செஞ்சிடணும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு இல்லை, என்ன ஆயிட போகுது, அந்த மாதிரி அலட்சியப்படுத்த வேண்டாம். நேரத்தையும் காலத்தையும் அலட்சியப்படுத்த உடனே வெற்றியும் அலட்சியப்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? சோ கடவுள் கொடுத்தத வாய்ப்பா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்க, நேரத்தை சரியா பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்க, அது ஆரோக்கியமான நேரமா பயன்படுத்தணும். ஏதோ ஒரு நேரத்தை பயன்படுத்தணும் அப்படிலாம் இல்லை. சரி 4 மணிக்கு எந்திரிச்சு டிவி பார்க்கலாமா, அப்படி இல்லை. உங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உண்டான வழிகளை தான் அந்த நேரத்தை வச்சு நீங்க உருவாக்கணும். அதற்கு உங்களுக்கு போதிய ஓய்வும் தேவை, போதிய தூக்கமும் தேவை, போதிய உழைப்பும் தேவை. எல்லாமே நம்ம எந்த டைமை உருவாக்குறோமோ அந்த டைம்குள்ள முடிக்க வேண்டிய அளவுல நீங்க முயற்சிகள் செய்யணும். இதையெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? சுய முன்னேற்றம், சுய ஒழுக்கம் எல்லாமே நமக்கு அளவில்லாமல் கிடைக்கும். அப்ப யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், திருப்பி பேசணும்னு நம்ம நினைக்க கூட மாட்டோம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த மணி நேரம் முக்கியம். நாம இதை பிளான் பண்ணவே இல்லை. இப்ப யாரோ ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க, பண்ணட்டும், சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்த கட்டத்துக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சுட்டு போயிடுங்க. அது மிகவும் நல்லது. அதிகமா பேச எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்றாங்க.
அப்போ நீங்க எமோஷனலா பேச பேச பேசக்கூடிய எனர்ஜியை விட இது இன்னும் 2 மடங்கு அதிகரிக்குது. உடல்நிலையை முழுவதுமாக பாதிக்குது எமோஷனல் டாக். என்ன ஒருத்தவங்க மதிக்கலைன்னா சரி, மதிக்கல, அவங்க அறிவுக்கு நான் இல்லை, அதனால என்ன மதிக்கல, பரவாயில்ல, இருக்கட்டும், அது சொல்லிட்டு போயிடுங்க. என்னை எதை வச்சு மதிக்கல, நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா. ஸோ இந்த ஆர்குமெண்ட் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா எத்தனையோ வழிகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு. அப்போ அத்தனை வழிகளையும் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா நாம ஏன் அதை அடைக்கணும்? அடைக்க வேண்டிய அவசியம் என்ன? சோ இதன் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம், தேவையில்லாத வாக்குவாதத்தை வளர்க்கவோ ஆரம்பிக்கவோ நான் விரும்புவது இல்லை. யாரு என்ன எந்த முறையில தீர்மானிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ தீர்மானிக்கட்டும். என்னுடைய செயல்தான் என்னை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும்போது பிறருடைய வார்த்தைகளுக்காக நான் ஏன் துக்கமும் கவலையும் பட வேண்டும்? நீங்க அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அது, வார்த்தையை எடுத்துக்கலன்னா யார் வார்த்தையை விடுறாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும். ஸோ லைஃப் எப்படின்னா ஒரு அமைதியா வாழணும், ஒரு அமைதி புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புரட்சியை உண்டாக்குவதற்கு நாம் தயார் நிலையில் இருந்து விட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு அடியாக எடுத்து வையுங்கள். வாழ்க்கையை நிச்சயமாக உங்களால வெல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? சோ ஒரு பெரிய மிராக்கல் ஒன்று சொல்லவா இந்த பதிவுல? வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்தை தொடர்ந்து கேட்டு கேட்டு ஒரு சாய்ராம் இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் அலாரம் இல்லாமல் எழுந்திருச்சு பதிவை கேட்டு சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த நாளை சிறப்பா கொண்டாடி இருக்கேங்க. எனக்கு ஒரு நாளும் கொண்டாட்டமான நாட்களாக இருக்கிறது. காலையில எழுந்திருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பும் அந்த புத்துணர்ச்சியும் இரவு உறங்கும் வரை எனக்கு இருக்கிறது. நான் களைப்படைவதே இல்லை அப்படின்னாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் செம்மையா இருக்கும். நான் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த நேரத்துல தான் தூக்கம் வரும். நான் சொல்றேனே, இன்னைக்கு 12 மணி நேத்து 12 மணி பதிவில் என்ன சொன்னோம்? சாயப்பா கிட்ட நெருங்க பல மாய சக்திகள் உங்களை மனச நிறைய மாத்தும்னு சொல்லியிருக்கோம். அது போலதான் விடிய காலையில் எழுந்திருக்கும் போது மாய சக்திகள் எழுந்திருக்க விடாது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, உறங்கு, இன்னும் ரெஸ்ட் எடு, அது பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதிகாலையில எழுந்திருக்கிறவங்க என்னைக்குமே தோற்றது இல்லை. அதை தொடர்ந்து எழுந்திருக்கணும். ஒரு நாள் எழுந்திருச்சா இங்க சீனாகல, தொடர்ந்து எழுந்திருக்கணும். ஸோ எழுந்திருச்சு நல்ல பிடிச்சமான விஷயங்களை செய்யுங்க. ஆன்மீக ரீதியாகவும் சரி, இல்ல உங்களுடைய வேலை விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய தனிப்பட்ட தேடுதலா இருந்தாலும் சரி, அந்த ஏர்லி மார்னிங் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இரவு சீக்கிரமா தூங்குங்க. போதும் முழிச்சிருந்து என்ன சாதிக்க போறோம் சொல்லுங்க? எதை சாதிக்க போறோமா? இல்ல, டிவி, அதே ப்ரோக்ராம், அதே நியூஸ், ஏதோ நியூஸ் மாறுதா? ஒரு நியூஸை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. என் டிவி முன்னாடியும் மொபைல் முன்னாடியும் என்னுடைய கண்ணை கெடுத்துக்கணும். ஸோ கண்கள் மூலமா என்ன ஆகுது? சூடு ஜாஸ்தியாகி அதன் மூலமா வரக்கூடிய நோய்களும் பெருகுது. ஸோ ஓவர் ஸ்ட்ரெஸ் அதிகப்படியா டிவி பார்க்கறதாலையோ மொபைல் பார்க்கறதாலையோ, எனக்கு தேவையானதுக்காக தான் நான் எல்லா பொருளையும் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி மன ரீதியாக நீங்கள் செயல்படுங்கள். செல்ஃப் கண்ட்ரோல் இங்க இருந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கை என்னைக்குமே மேல மேல மென்மேலும் உயரும். அதற்கு நாம தயாராக இருக்கணுமா வேண்டாமா? சோ தயாராகுங்க. ஒரு பிரார்த்தனை செஞ்சிடலாமா? என் அன்பு சாயப்பாவே, உமக்கு நன்றி. இந்த நாளை கொடுத்த உங்களுக்கு நன்றி.
இந்த நாளை கொடுத்த எங்களுக்கு இதில் வாய்ப்பையும் இருக்கிறது என்று இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்தினதற்காக நன்றி. நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட மாட்டோம். எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தி நல்ல வெற்றியை பெற்று அதை உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த நொடியில் யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக உம்மிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள். எங்களுடைய தண்டனையை குறைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இதுவரை எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியாக செய்யவில்லை. இனி விழிப்புணர்வுடன் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் சாதிப்போம். அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். உன்னுடைய குழந்தை என்றும் எப்பொழுதும் உற்சாகத்துடனும் நல்ல மனநிலையிலும் இருப்பதற்கு நீர் அருள் புரிய வேண்டும். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையில் சகல நன்மைகளை செய்யக்கூடிய செயல்களை மட்டும் செய்வதற்காக எங்களுடைய கைகளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லவர்களும் பெண்களும் குழந்தைகளும் அவர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும். உரிய பாதுகாப்பையும் அவர்களுக்கு நீ தர வேண்டும். தீயவர்களை நல்லவர்களாக மாற்றி எங்கள் குடும்பத்துக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சாயப்பா. இந்த நாளை கொடுத்த உமக்கு மீண்டும் நன்றி, நன்றி, நன்றி. அருமையான பிரார்த்தனையை கொடுத்த சாயப்பாவிற்கு நன்றி. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அத்தனை சாய்ராமுக்கும் சாய்ப்பாட குழந்தைகளுக்கும் சாய்ப்பாவுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த வெற்றி நிச்சயம் சாய்ன்ஸதின் பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.